ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜனனி ஆறுமுகம்ஸ் vlog. இன்றைக்கி ஒரு சின்ன vlog பார்க்கலாமா? இன்றைக்கி நான் வாக்கிங் போகல. நான் எழுந்ததே ஒரு 6:30 7 o'clock அப்படி தான் எழுந்தேன். சரி, ஓகே, நம்ம டெய்லி ரொட்டீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு டீடாக்ஸ் தண்ணிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி, ஓகே, வாசல் பெருக்கி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பூலாம் இருந்துச்சு, சாமிக்கு போட்ட பழைய பூ. அது பழைய பூ சொல்ல முடியாது, முந்தானேத்து போட்ட பூ தான், பட் வாடிடுச்சு. நான் போட்டதே ஒரு 2 days 3 days ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பூ போட்டனே. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு கொஞ்சம் பெட் மேக்கிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு பெட்லாம் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட தங்கச்சி இருக்காங்களா, ஐ மீன் என்னோடய நாத்தனார், அவங்க வீட்டில் வெத்தலை செடி இருக்குது அப்படி சொல்லியிருந்தால. ஸோ அது கட் பண்ணி நிறையா வளர்ந்துருச்சு. கட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அது முன்னாடி நாள் ஈவினிங். ஸோ அது எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போய் இதில் வீட்டில் நட்டு வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது வளருமா என்னன்னு எனக்கு ஒரு டவுட்டு தான், பட் இருந்தாலும் சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு லெமன் கிராஸ் செடி இருக்குல்ல, அதிலே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வச்சுருந்தேன். நான் பழைய வீட்டில் இருக்கிறப்ப நிறைய வெத்தலை செடி, ரோஸு, அதுக்கப்புறமேட்டா நிறைய விதெல்லாம் போட்டு செடிலாம், கீரை செடி அது எல்லாமே வச்சுருந்தேன். ஸோ அங்கேருந்து இங்கே வரப்போ எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அதனால் அந்த வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இது ஒரு செடி மட்டும் தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் வாங்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு வெஷல் வாஷிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் டீடாக்ஸ் தண்ணி குடித்த கப் எல்லாத்தையுமே கழுவி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் உல வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு செய்யணும், ஏன்னா வலைக்கு போயிருக்காங்க, பசியோடு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் புளி ஊற வச்சுருந்தேன் மீன் குழம்புக்காக. ஸோ புளி நான் எப்பயுமே ரெகுலராக எப்படி வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா தான் வாங்கி கொடுப்பாங்க. அப்படியே வரும்ல புளி, வாங்கி அரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அரிஞ்சே வரும்ல அந்த புளி நாங்கள் வாங்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ரவுண்டு உப்பு போட்டு புளி கரைச்சி, தக்காளி 2 தக்காளி 3 பச்சை மிளகா போட்டாச்சு. நாங்கள் காரம் எடுத்துக்குவோம், ஸோ அதனால் 3 பச்சை மிளகா போட்டாச்சு. இஞ்சி பூண்டு தட்டி கருவேப்பிலை மட்டும் கொஞ்சோண்டு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், இதெல்லாம் நம்ம கையால் பிசைஞ்சு செய்கிறது தான் நல்லாயிருக்கும். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையில் மசிச்சுக்கிட்டேன். தக்காளி பச்சை மிளகாவெல்லாம் மசிச்சுக்கிட்டு மாங்காய் போட்டு தான் நான் மீன் முன்னாடி நாளே ஆயிட்டு வாங்கிட்டு பாதி மீன் அரிஞ்சு செஞ்சுட்டு பாதி மீன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு 4 மீன் தான். அதேமாரி வடகம் பார்த்திங்கன்னா, நான் எப்போயுமே வடகம் நான் கடையில் வாங்கவும் மாட்டேன், நான் போடவும் மாட்டேன். அம்மா எப்பயுமே ரெகுலராக போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, அம்மா வீட்டிலேருந்து வடகம் ஒரு சில பொருள்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அம்மா எப்போயுமே எங்களுக்கு போட்டாங்கன்னா அக்காவுக்கும் எனக்கும் கொடுத்தானே இப்படிவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பூண்டு தட்டி போட்டு வடகம் போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு 2 minutes வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிடணும்ல அந்த குழம்பு தூக்கி ஊற்றிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 minutesக்கு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு குழம்பு கொதிச்சு வரத்துக்கு. குழம்பு கொதிச்சு மீனும் மாங்காவும் ஒன்றாவே போட்டுட்டேன். ஏன்னா நல்லா சுண்டி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டேன். அதனால் மீனும் மாங்காவும் ஒன்றாவே போட்டு குழம்பு வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டிலேருந்து மீன் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. காரை, அப்புறமேட்டு ஒரு காணாங்கத்தை, அப்புறம் சம்திங் என்னமோ 2 மீன் இருந்துச்சு. ஒரு 2 மீன் ஆஞ்சி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க, மீதி மீன் ஆயில. ஸோ அதுக்கப்புறம் அதையும் ஆஞ்சிட்டு குழம்பு கொதிச்சுட்டு சாப்பாடு வடிக்கிற வரைக்கும் நமக்கு ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் புழிஞ்சு வச்சுட்டு, சாத்துக்குடி ஜூஸ் புழிஞ்சு வச்சுட்டு அதுக்குள்ளே குழம்பு கொதிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். நமக்கும் ஏதாவது எடுத்துக்கணும்ல, டைம் ஆகிடுச்சி சாப்பிட்ணும், அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு 5 minutes எனக்கு ரிலாக்ஸேஷனுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutesக்கு அப்புறமேட்டா மசாலா போட்டு வச்சுருந்தேன் மீதி மீன். ஸோ அதை வறுத்துட்டு எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு 2 மீன் ஒரு மாங்காய் வச்சு எடுத்துக்கினேன். அப்புறம் நைட்டுக்கா போல் வெளியே போகலாம்
என் ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு வந்து பர்த்டே. ஸோ வெளியே போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ நைட்டு டின்னர் அப்படியே ஓகே, நைட்டு இங்கே டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ரெகுலராக போகிற கடை பாரிஸ் கார்னர் அப்படி சொல்லிட்டு. எனக்கு அது பாரிஸ் கார்னர் ஆனால் பட் அந்த ஹோட்டல் நேம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு கடை தான். ஸோ அது பெரிய ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். அங்கே தான் போய் சாப்பிட்டுட்டு சரி ஓகே, அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போ. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ரெகுலராக வரும். தேங்க்யூ.